ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலையில போட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். நம்மளாம் 4500 வருஷத்துக்கு முன்னால் தமிழர்கள் ஆரம்பித்தாங்க போல். நம்ம எப்படி போடுவோம் இலையை? பளபளப்பாக இருக்கிறது மேலே இருக்கும். சப்போஸ் திருப்பி போட்டோம்னா அதான் சொல்லுவாங்க, இலையை தலையில போட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, இலையை வித்தியாசமாக தான் போடுறான். ஆனால் ஒரு பொட்டலம் போடுறான் பாருங்க, அது நமக்கெல்லாம் தோணவே மாட்டேங்குது. ஆனால் இதிலிருந்து இந்த வேலையை நம்ம செய்யலாம். நம்ம டிஃபனில் கட்டி கொடுக்குற சாப்பாடு கூட இலை மாதிரியே உள்ள இலையை வச்சும் கட்டி கொடுக்கலாம். வெளியே எடுத்து சாப்பிடும்போது அந்த உணர்வோடு சாப்பிட்லாம். எப்படி கட்டுறான் பாருங்க. இதை குப்பரை போட்டு அழகாக அந்த சென்டிமீட்டருக்கு அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டா, நம்மளுடைய டிஃபனுக்கு தகுந்த மாதிரி, பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, எடுத்து தூக்கி உள்ளே வச்சு அழகாக 4 மடக்கி 3 மடக்கி தூக்கி வச்சு அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். நமக்கு தான் தெரியுமே வாழை இலை எவ்வளோ நல்லதுன்னு. வாழை இலையில் சூப்பு, வாழை தண்டு, வாழை வேர்லேருந்து சூப்பு, எவ்வளோ வேலைகள் செய்கிறோம். இது மாதிரி நம்ம செய்யலாமே. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வாழை இலை பின்னாடி இருக்குது. கிராமத்தில் உள்ளவங்க வீட்டில் எல்லா வீட்லையும், எங்கள் வீட்டில் அவ்வளோ வாழை இலை இருக்குது. இப்போ அதை அறுத்து எடுத்து செஞ்சால் அது பொட்டலம் போட்டோம்னா அந்த பளபளப்பு மேலே வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. 2-3 வாழை இலை அதுக்குள்ளே வரும்போது டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்காக வேறு ஆகிடுது. அப்படி செஞ்சு வச்சு பார்த்தா பிள்ளைகளுக்கும் பிடிக்கும். வாழை இலையில சமைச்சு உள்ளே வைக்கும்போது டேஸ்ட்டும் வேறு. டிஃபன் கேரியர் மாதிரி 2 அடுக்கு வேறு வச்சிடலாம், 2 மிக்ஸ் ஆகாமல். நல்லா இருக்கே. லிக்விட் குழம்பு மட்டும் வைக்காமல் ட்ரையாக வச்சா சூப்பர்.